இணைய விழா, இது இன்ப விழா. இன்று உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்த விழா. தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அன்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தன்று உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதியரசர், வாழ்க்கையில் தூய்மையான கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியும், ஏவிஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏவிஎம் நிறுவன தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் இல்லை, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜயமுரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஆர்ஓ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன், சினிமா துறைக்கு என்னை அறிமுகப்படுத்தியவனான விஜயமுரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்தில் இருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்து கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்து கொண்டே இருப்பேன். ஆதலால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றுதலுக்குரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கே வந்திருக்கும் ஊடகருக்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும்
மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலர்விழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமகள் ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே ஐயா நீதிபதி அவர்கள் மன்னித்து கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம் நான் காலதாமதம் ஏற்படும். என்னுடைய சங்கத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்கு இயக்குனர் சிறகமும் நீதிபதி ஐயா அவர்களும் விருது கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். முதலாவதாக விருது பெறுபவர் ஜெயச்சந்திரன், சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் நிகழ்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்கி கௌரவம் செய்கிறார் நீதியரசர் அவர்கள். பரவாயில்ல, கொடுங்க, மாற்றிக்கலாம். ஒரு சால்வோ, ஒரு புக்கு, ஒரு சீல்டு. ஐயா வாங்க. அருண் சீக்கிரம் வாங்க. கொடுங்க இல்லை அவங்க நீதிபதி. சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தம்பி மோகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பொக்கே ஷீல்டு. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றிற்குரிய சகோதரர் வரதராஜன் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறோம். இளம் இயக்குனர் அருண்குமார், என்னுடைய மகன், சங்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். போங்க, குயிக்க போங்க. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றுதற்குரிய மாமனிதர் விஜயமுரளி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இப்போ புக்கே சால்வதான் இருக்கப்பா. இந்த விஜயமுரளி கொடுமா, இந்த விஜயமுரளி கொடு கொடு கொடு. சங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நீத்துக்கார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீத்து கொடு. நீத்துக்கார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இளம் இயக்குனர் என்னுடைய மகன் அருண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் வசந்தகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அருண்குமார் மனைவி ஸ்ரீநித்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
தின உரிமை ஆசிரியர் திருமதி கல்பனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. மாநில துணைத் தலைவர் தம்பி கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.